ஹாய், இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாவல் பழத்தோட விதை. இதை வந்து அதான் காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா நல்லதான். கிட்னி ஸ்டோனில் இருக்கிறவங்கலாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, அதை தான் ஆசையாக காய வச்சேன். இவ்வளோ காய வச்சு கடைசியில் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் பயங்கரமாக காற்று அடித்து, அதான் மழை வர்றதுக்கு முன்னாடி காற்று அடித்தது ஓவராக. அந்த காற்றுல ஃபுல்லாக அந்த பிளேட் வந்து நான் கொஞ்சம் கனமாக இருக்கிறது வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பிளாஸ்டிக் பிளேட் அப்படின்றதுனால காற்றுல பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. சரி, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டாச்சு. நான் ஒரு பர்பஸுக்காக காய வச்சேன், ஆனால் கடைசியில் அப்படி ஆயிடுச்சு. அதோட இது வந்து நான் பக்கோடா ஐட்டம். இது வந்து கோஸ்லேயும் பண்ணுவேன். கோஸ்னால் காலிஃப்ளவரில் முட்டைக்கோஸ், அதுலேயும் பண்ணுவேன். இது வெங்காயத்தில் பண்ணது. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸாக பெருசாக கட் பண்ணணும். அதெல்லாம் அந்த ப்ராசஸை கட் பண்ணி போட்டுக்கணும். அதோட நான் வந்து அதிகமாக பச்சை மிளகா போடுவேன், ஆனால் அந்தளவுக்கு அதிகமாக போட மாட்டேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டால் சின்னதாக வரும்ல, பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அப்படி போடுவேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, அதான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் பவுடர், அதான் அந்த வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். அதோட தனியாத்தூள்லாம் போட மாட்டேன். வெறும் மிளகாத்தூள் போட்டால் ஒரு மாதிரி மசாலா, ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதனால் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடுவேன். அதோட அம்மா குழம்புத்தூள் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 2 கப்பு, அரிசி மாவு வந்து 1 கப் போட்டால் அதிகமாகிடும். நான் போடுவேன், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு 1/4 கப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் டேஸ்ட்டு பார்த்து மறுபடியும் கூட கொஞ்சம் போட்டேன். எனக்கு அது போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப அதான் ஹார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டுப்பேன். ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஒரு மாதிரி உதிரியாக செஞ்சு தான் எடுப்பேன். அப்போ தான் ஒரு மாதிரி கரன்னு மொறிச்சு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக கலக்கி வச்சுக்கிட்டு போட்டு எடுக்கணும். ஒரு வேளை நல்லா கரன்னு தான் வரும், நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்காது. கை பார்க்க அப்படி இருக்கும், மோஸ்ட்லி எடுத்தால் வரும்ல, அதனால் அப்படி இருக்கும். இதுதான் என்னோடய பக்கோடா ப்ராசஸ். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.